ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் அவல் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா, ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு அவல் ரெசிபி. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல அவலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும், ரொம்பவே குயிக்காவும் பண்ணணும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே பொருத்தமா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்வீட் அவல் செய்யறதுக்கு கடாயில மண்டவளம் ஒரு 1.25 கப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு கப்புங்கும் போது 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் 1.25 கப்பு நான் மண்டவளம் சேர்த்திருக்கேன். வெயிட்ல சொல்லணும்னா ஒரு 380 கிராம் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா மண்டவளம் இருக்கும். மண்டவளம் சேர்த்தக்கு அப்புறமா தண்ணி 1 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடயே ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு மண்டவளத்தை நல்லா கரைய வைக்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மண்டவளத்தை கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு மண்டவளம் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு மண்டவளம் பார்க்க பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. தண்ணியில் மண்டவளம் நல்லா கரையணும். கரைஞ்சிட்டா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த கடாயை எடுத்து தனியாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நெய் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய்யில் நல்லா கிறிஸ்மஸ் பழம், அதுக்கப்புறமா அண்டி பருப்பு எல்லாத்தையுமே வறுக்கணும். அதனால் நெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பை நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு முந்திரி பருப்பு பொன்னிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறத்துக்கு மாறினக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லுக்கு மாற்றிட்டு கிறிஸ்மஸ் பழம் ஒரு 20 கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுங்க. அப்படி வறுத்தெடுக்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்மஸ் பழம் நல்லா பலூன் டெக்ஸ்டருக்கு மாறி நல்லா வறுபட்டுரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு முந்திரி பருப்பு பொன்னிறத்தையும் தாண்டி ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு மாறும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் பொன்னிறத்தோட ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு மாறிச்சுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படி நம்ம வறுத்ததை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து முடிச்சிட்டோம், ஆனால் எக்ஸஸாக நம்மளுக்கு நெய் கண்டிப்பாக நம்மளுக்கு கடாயில் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும், ஸ்டவ்வும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம அவல் நம்ம சேர்த்துக்கலாம். அவல் 2 கப்பு அவல் சேர்த்துருக்கேன். வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். ஒரு கப்புங்கும் போது 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பு. அந்த கப்பில் 2 கப்பு சேர்த்துருக்கேன். வெயிட்டில் சொல்லணும்னா ஒரு 260 கிராம் நம்மளுக்கு அவல் இருக்கும். நம்ம அவல் நம்ம சேர்த்து அது கூடயே நம்ம உடைச்ச பொரிகடலையும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அவலோட சேர்த்து பொரிகடலையும் அவலையும் நெய்யோட ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி நெய்யோட அவலை வறுத்தெடுக்கும் போது அது நல்ல வாசனையாகவும் அதே நேரத்தில் ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்ச அந்த மண்டவள பாகை நம்ம சேர்த்துடலாம். தண்ணியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அளவு தண்ணின்னு கூட சொல்லலாம். நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க விட்டுருக்கோம். நம்ம தண்ணி எக்ஸஸாக சேர்த்துட்டோம்னா இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அவலை. அது ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப வெந்து ஒரு மாதிரி அவல் குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் கம்மியான தண்ணி 1 லிட்டருக்கும் கம்மியாக தண்ணி நம்ம சேர்த்து வேக வச்சோம்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 லிட்டர் தண்ணிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அளவு தண்ணின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம இந்த மண்டவள பாகை வடிகட்டி சேர்த்துருக்கோம். ஏன்னா நான் பயன்படுத்துகிற மண்டவளத்தில் தூசி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கு கல் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் பயன்படுத்துகிற மண்டவளம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் மண்டவள பாகை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். அதே இந்த அவலோட மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷங்கும் போது அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க அடி எதுவும் பிடிக்கான்னு. ஆனால் ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு வேகத்துக்கு அவல் ஆகும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அவல் வெந்திருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு குழையவும் இல்லை, அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை, பெர்ஃபெக்டாக வெந்திருக்கு. டேஸ்ட்டு பார்க்கும் போதும் கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டு. நான் சொன்ன கிராமில் வெயிட்டில் மண்டவளம் சேர்த்தா நம்ம பயன்படுத்தியிருக்க அவலுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நம்மளுக்கு இப்போ 15 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்திருக்கு.
வந்துருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு ரெசிபியும் கிடைச்சிருச்சு. கடைசியா வந்து 1 கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து நான் தூவி விட்டுருக்கேன். 1 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். தேங்காயோடையே நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் வந்து சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. எவ்வளோ நேரம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதனால சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோட அந்த தேங்காய் வந்து செட் ஆகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இதுக்கப்புறம் மூடி போட்டு அதை ஜெல்லாக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக வந்து நம்மளுக்கு அவ்வல் இருக்குது. அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இது ரெண்டும் ஜெல் ஆகிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுக்காண்டியும் நம்ம வந்து அந்த தேங்காவை வந்து அவ்வளோட ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே ஜஸ்ட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக அந்த ஸ்வீட் அவல் வந்து கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் அவ்வல் இருக்குது, ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.